வணக்கம் நண்பர்களே. ஒரு உண்மை சொல்றேன். கடன் பணப்பிரச்சனை மட்டும் இல்ல, மனசுக்குள்ள தினமும் நடக்கும் மௌனப் போர். கண்களை மூடினாலும் இஎம்ஐ நினைவு, மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்தாலே ஹார்ட் பீட் அதிகரிப்பு. இந்த நிலையில இன்னும் சம்பாதிச்சா சரியாகிடும்னு நினைக்கிறது தான் பெரிய தவறு. சாணக்கியர் சொல்றார், பணம் இல்லாதவன் தோற்கவில்லை, பணத்தை புரியாதவன்தான் தோற்கிறான். இந்த வீடியோ முடிவுக்கு வரைக்கும் பார்த்தா கடன் எப்படி உருவாகுது, எப்படி மெதுவா உன்னை அடிமையாக்குது, அதுல இருந்து நிரந்தரமாக எப்படி வெளியே வரலாம், எல்லாத்தையும் தெளிவா புரியும். ரூல் 1: தேவை மற்றும் ஆசை. சாணக்கியர் நிதியில் முதல்ல சொல்ற விஷயம், ஆசையை தேவையா நினைச்சவன்தா கடனாளியாகிறான். இன்றைய காலத்துல ஃபோன் அப்கிரேட், பைக், கார் இஎம்ஐ, ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ற செலவு, இவையெல்லாம் தேவையில்ல, பிறர் பார்வைக்கான முதலீடு. ரூல் 2: எதிர்காலத்தை அடமானம் வைத்தவன் இன்றைய சுதந்திரத்தை இழக்கிறான். இஎம்ஐ என்ன? இன்னும் சம்பாதிக்காத பணத்தை இன்றே செலவு பண்ற பழக்கம். ரூல் 3: சம்பளம் அதிகமாயிடுச்சா எல்லாம் சரியாகிடும். தவறு. கட்டுப்பாடு இல்லாதவன்தான் தோற்கிறான். ரூல் 4: செல்வம் என்றால் தங்கமல்ல, தேர்வு செய்யும் சுதந்திரம். கடன் ஒரு தண்டனை இல்லை, அது ஒரு பாடம். தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவன் உலகத்தையே ஆள முடியும். பணத்தை நீ ஆளு, கடன் உன்னை ஆள விடாதே. இந்த வீடியோ மன அமைதி கொடுத்திருந்தா ஒரு லைக் போடு. ரைஸ் லைஃப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ண.